ஐயோ, நான் வேற ஒரு பொண்ணு காதலிச்சிட்டு இருக்கேன். உனக்கு புரியுதா இல்லையா? இந்த கல்யாணம் நடக்காது தாரா. அவதான் வந்தவங்க யாரும் ஒரு குறையும் சொல்லாத மாதிரி. அங்கிள், வினய் சொல்றதெல்லாம் உண்மையா? என்னம்மா நீ புதுசா கேக்குற? அவன் என்னைக்கு உண்மையை பேசியிருக்கான்? சும்மா விளையாடாதீங்க அங்கிள், எனக்கு எல்லாம் தெரியும். வினய் இப்பதான் சொன்னான். என்னடா ராம்கி, என்னாச்சு? தெரியலடா. தாராதான் வினய் என்னமோ சொன்னான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சும்மா சமாளிக்காதீங்க அங்கிள். அவ யாரு? ஏன் ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்? ஹாஸ்பிடல் ஸ்டாஃபா? ஆமா. தாரா, என்ன பிரச்சனை? இந்த பொண்ணுக்கு என்ன? அந்த ராஸ்கல் இவள அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொன்னானா? ஏ ராம்கி, நோ 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 நோ, நான் எதுவுமே சொல்ல. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன், அவ்வளவுதான். திருந்தவே மாட்டல நீ மட்டும் என்ன, அதே பேக்க மாட்டதான். வா. வினய், நீ இன்னும் குழந்தை கிடையாது. கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோடா. மானத்தை வாங்காத. எஸ் வினய், இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள்ல விளையாடுறத நிறுத்து. அந்த பொண்ணு மனசு எவ்வளவு துடி துடிக்கும். சுச்சு, ஆமால. நான் வேணா ஒண்ணு பண்றேன். அவங்க எங்க இருக்கான்னு போய் பார்த்துட்டு சாரி கேட்டு வந்துறேன். ஒன்னும் சொல்ல வேணாம். நீ இப்படியே அமைதியா இருந்தா அதுவே போதும். புரியுதா? வா, ஃபங்க்ஷனை பார்க்கலாம். வாங்க வாங்க. டார்லிங், எங்க அப்பா அந்த பொண்ணு மேல ஓவர் கரிசனையா இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, எங்க அப்பாக்கு ஏதாவது செகண்ட் சேனல் இருந்துச்சான்னு நைஸா உங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்றியா? அவரு உன்ன மாதிரி இல்லடா, ரொம்ப நல்லவரு. வினய், நீயும் தாராவும் கீழே வாங்கப்பா. போலாமா? வாசுகி, போடணுமா? போடு. ரெண்டு பேரும் உட்காருங்க. என் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நாள் இது. எங்க பசங்களுக்கு கல்யாணம் நிச்சயம். நானும் என் நண்பன் சந்திரசேகரும் சம்பந்தியாக போறோம். இப்ப இங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஆக்மி ஹாஸ்பிடல் எம்டி டாக்டர் ராமகிருஷ்ணனையும் தாரா இண்டஸ்ட்ரீஸ் எம்டி மிஸ்டர் சந்திரசேகரன் தான் தெரியும். ஆனா 40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் சென்னை வந்து இறங்கினப்ப எங்க கிட்ட அப்போ நம்பிக்கையையும் நட்பையும் தவிர வேற எதுவுமே இல்லை. அப்ப நான் அவனை நம்பினேன், அவன் என்ன நம்பினான்.
அவன் கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல தான் நான் படிச்சேன். ஏய் ஐயோ. ஏய் இந்த கதையை என்னமோ முதல் தடவை கேக்குற மாதிரி ரொம்ப தான் ஃபீல் பண்ற. சாரி, ஆல்ரைட். இப்போ நாங்க ரிலேட்டிவ்ஸாவும் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எங்க ஒன் அண்ட் ஒன்லி சன் வினய்க்கு ம் உங்களோட ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர் தாராவை கல்யாணம் பண்ணி தர. சம்மதமா? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். அப்புறம் என்ன, 2 பேரும் மோதிரத்தை மாத்திக்கங்க. ஆ என்னதான் இருந்தாலும் பணக்காரங்களோட பவுஸ் தான் இல்ல. இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை நம்ம கிராமத்துல இந்த மாதிரி நம்மளால பண்ணிக்க முடியுமா? அவங்க நல்ல நேரம் தாங்க. டார்லிங் நல்லா யோசிச்சுக்கோ. உனக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் இருக்கு, பாத்துக்கோ. ஏய் மெதுவா மெதுவா தரா தரா. என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஒழுங்கா மோதிரத்தை போடு. வர பிப்ரவரி 14 கல்யாணம். அது வரைக்கும் லவ் பேர்ட்ஸ் லவ் பண்ணிட்டு சுத்தட்டும். நாம கல்யாண வேலையை பார்ப்போம். பின்னை விளையாட்டெல்லாம் ஓரம் கட்டி வச்சிரு. தாரா பத்திரம் புரியுதா? அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள். உங்க பொண்ணை நான் எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க. டேய், தாரா நான் பார்த்து வளர்ந்த பொண்ணுடா. அவளுக்கு ஒண்ணுன்னா நான் இவனை விட்டுருவேன், கொன்னுட மாட்டேன். மாப்பிள்ளை பொண்ணு டான்ஸ் ஆடணும். ஓகே ஆடிடுவோம். என்னன்னு கேளுடி. என்ன மாப்பிள்ள சார் எதுவுமே பேச மாட்டீங்க? தாரா உங்களை பத்தி வேற மாதிரி சொன்னாலே. ஆமாங்க, நான் ஊமை. ஊமை எப்படி பேச முடியும்? வினய், இவ்ளோ வாட்டி சொன்ன என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன் வேலையை காட்டாதன்னு. நான் அமைதியா தானே இருக்கேன் டார்லிங். இங்க பார்,
உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்ன வம்பு இழுத்துட்டு இருக்காங்க. சரி சரி அதை விடுங்க. ஆனா ஒரு விஷயத்துல நான் ரொம்ப 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 டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன் வினய். கலன்னு பையன், ஃபாரின் ரிட்டர்ன், தி மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர். வினய் என்கேஜ்மெண்ட்டுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வருவாங்க. நமக்கு ஏதாவது லைட் எறிய வாய்ப்பு இருக்குன்னு வந்தா நம்மள தவிர எல்லாருமே அங்கிள்ஸாவே இருக்காங்க. எனக்கும் புரியுது. ஆனா பட் என்ன பண்ணட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க யாருமே இல்ல. ஒரே ஒருத்தன் இருக்கான். அவனும் இப்போ ரெசிடிங் அட் கேரளா. அதுவும் அவனுக்கு நான் வந்தது கூட தெரியாது. சர்ப்ரைஸா போகணும். ஏய் வினய், எப்ப போற? நானும் வரேன். போலாம் டார்லிங். சரி சரி, அப்புறம் ரொமான்ஸ் பண்ணுங்க. தாரா, உன்னோட மேரேஜ் ஷாப்பிங்லாம் எப்ப ஸ்டார்ட் பண்ண போற? என்னவா இருக்கும்? அம்மா என்ன தெரியுது? உன் வேதனை எனக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம தான் நடக்குதுங்கிறது நீயும் புரிஞ்சுக்கணும் மித்ரா. இப்ப என் கைகள் கட்டப்பட்டிருக்கு மித்ரா. என் கைகள் கட்டப்பட்டிருக்கு. சார், என்ன உளறிட்டே இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் ஏற்கனவே உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கேன். தயவு செஞ்சு போயிடுங்க. அச்சோ மித்துமா, நான் தான் சொல்றேன்ல, நான் ஒரு சூழ்நிலை கைதிமா. என்ன நீ நம்பு. இங்க பார், அந்த நிச்சயம் வேணா தாரா கூட நடந்திருக்கலாம். ஆனா கல்யாணம் அது கண்டிப்பா உன் கூட மட்டும்தான். உங்க அப்பாவுக்காக தான் நான் பாக்குறேன். ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. எனக்கு புரியுது. நீ இல்ல, எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த சூழ்நிலையில இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. தப்பு என் மேலதான். சரியான பைத்தியம் போல வந்து மாட்டிக்கிட்டேன். மித்ரா, ஏன் என் மேல இப்படி பெருப்ப கொட்டுற? அது அப்படியே என்ன நெருப்பு மாதிரி எரிக்குது. உனக்கு புரியலையா மித்ரா? இங்க பாருங்க சார், உங்க ஜாலிக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. இன்னொரு தடவை ஃபன்னுங்கிற பேர்ல என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த மித்து சொத்துன்னு சொல்ற வேலையெல்லாம் இனிமே வேண்டாம். மித்துமா, மித்ரா, அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்கல. மித்ரா, என்ன பார்த்து சொல்லு. ஏன் கண்ணை பார்த்து சொல்லு. எங்க வேணாலும் பார்த்து சொல்றேன். பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. என்ன என்ன கண்கள் இது? அப்படியே அம்பு மாதிரி என்ன தாக்குதே. எனக்கு அப்படியே மூச்செல்லாம் திணறுது. ஐயோ, எனக்கு அப்படியே மயக்கமா வருது. சார், போதும் சார், ப்ளீஸ் எந்திரிங்க. வினய், மித்ரா, என்னாச்சு? சார், இவர் சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்காரு சார். வினய், எழுந்துடா. என்னங்க நீங்க? அவன் கீழே விழுந்து கிடக்குறான், நீங்க பாட்டுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. வினய், 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 வினய் எந்திரி.
மேம் நீங்க உள்ள வரக்கூடாது மேம். இவங்களை பிடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ் மேம். ப்ளீஸ் இருங்க. ஐயோ வினய், ஐயோ வினய், என்னடா ஆச்சு உனக்கு? இவ்வளவு நேரம் சந்தோஷமா நல்லா தானே விளையாடிட்டு இருந்த. திடீர்னு என்னடா ஆச்சு உனக்கு? எங்களை இப்படி குழம்ப விட்டுட்டியே. ஐயோ கடவுளே, என் பையனை காப்பாத்து. வினைக்கு ஒண்ணு ஆகாதுல்ல? ஏதேதோ பேசி வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம வீணுக்கு ஒண்ணு ஆகாது. வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கும் போது இப்படி நடக்கணுமா? எப்பவும் சிரிச்சுக்கிட்டு என் புள்ள துருதுருன்னு இருப்பானே, அதான் எல்லாரும் கொண்டு பட்டு அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுடுச்சோ. ஐயோ கடவுளே. மேடம் இது உங்ககிட்ட சொல்லணுமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். பயப்படாதீங்க மேடம், தைரியமா இருங்க. வினய் சருக்கு ஒண்ணும் ஆகாது. எப்படிமா தைரியமா இருக்க முடியும்? மேம்